Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1055 பார்ட் 2. ஓபன் பண்ணா தேர்ட் ஃப்ளோரை காட்டுறாங்க. அங்க தானே நம்ம ப்ரூக்கும் ரோபினும் இருக்காங்க. அவங்கள ஏகப்பட்ட பேர் விரட்டுவாங்க. ரெண்டு பேரும் நிக்காம ஓடுவாங்க. இப்படியே வந்துகிட்டு இருந்தா சேஸ் பண்ணி வந்துகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட் சைட்ல இன்னும் ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கும். இப்ப எங்க தப்பிச்சு போறது? எந்த பக்கம் போனாலும் ஆளுங்க வர்றாங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் இவளை உயிரோட புடிச்சு கைடோ கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். எப்படியும் இவன் அடங்க மாட்டா, 4 போடு போட்டாதான் சரிப்பட்டு வரும்னு எல்லாம் பாஞ்சி வருவாங்க. நம்ம ப்ரூக்கால ஒரு சில பேர்த்த தான் சமாளிக்க முடியும். பேலன்ஸ் இருக்கவனுங்களை என்ன பண்றது? ரோபினாலையும் இப்ப சண்டை போட முடியாது. அந்த டைம்ல தான் மிங்ஸுங்க ஹெல்ப்புக்கு வந்துருவாங்க. கவலையே படாதீங்க, நாங்க இருக்கோம்னு. எத்தனை பேர் வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல, நாங்க துவச்சு வீசுவோன்னு ஒரு டெமோ வேற காட்டுவான். உடனே நம்மளுக்கு சந்தோஷம். ஆனா அந்த டைம் திடீர்னு ஐயோ அம்மான்னு ஒரு கதற சவுண்ட். யாரான்னு பார்த்தா சைபர் போல் ஹீரோ. ஆமா, நம்ம டிஸ்கஸ் பண்ண மேட்டர் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? கரெக்டா சொன்ன மாதிரியே ரோபினை கடத்த வந்துட்டானுங்க. ரோபின், ஒழுங்கா எங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம நீயே வந்துரு, அப்பந்தான் வேற எந்த சேதாரமும் ஆகாதுன்னு சொல்லி மிரட்டுவானுங்க. உடனே ப்ரூக் இருந்துகிட்டு, கண்ணுகளா, ஒரு உமனை மிரட்டி இந்த மாதிரி பண்றது மிகவும் தவறான செயல். அதனால ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுங்க அம்மா. அவனுக்கு என்ன சாதாரண ஆளுகளா? இனிமேட்டு உங்ககிட்ட பேசி பிரோச்சனம் இல்ல. நாங்க என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணமோ அதை பண்ணிட்டு நாங்க பாட்டுக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு தூக்கிட்டு போறோம்னு இன்டைரக்டா சொல்றானுங்க. அதே நேரம் இங்க ஒக்கிக்குவும் கின்னும் இருக்கிற ரூம் தகன்னு எரிஞ்சுட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி எரிஞ்சுன்னா ரெண்டு பேரும் எரிஞ்சே செத்து போயிருவாங்க. அதுலயும் கின்னு கொஞ்ச நேரம் தாக்குப்பிடி ஒக்கிக்கு, நான் நம்ம ஆளுல மீட் பண்ணிட்டேன், அவங்க காப்பாத்த வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவான். அவனோட பேலன்ஸ் பாடி கண்டுபிடிச்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அண்ட் அவனுக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியலன்னா, அவனோட பாடிய குத்தி ரெண்டா பிச்சிட்டான். ஆனாலும் இவன் சாகல. அதுலயே நல்லா தெரியுது இவனோட பாடிய பாதிய வெட்டினவன் திருப்பி அதை ப்ராப்பரா ஒண்ணு சேர்க்கலன்னு. இது ஒரு பெரிய மிராக்கிள் தான். ஆனா அதனாலதான் இப்ப உயிரோட இருக்கான். இப்ப இருக்க நிலைமைக்கு ஒக்கிக்குவ மட்டும் காப்பாத்தினா போதும். அவனால அசைய முடிஞ்சா பரவாயில்ல, மண்டையா அடிச்சான்ல, அதனாலயே அவனால சுத்தமா மூவ் பண்ண முடியல. அந்த டைம் காஞ்சிரோவோட போன்ல அந்த உரோச்சியோட வாய்ஸ், ஏ காஞ்சிரோ எங்கடா போனே, காஞ்சி போனவனேன்னு. அதை கேட்டுட்டு கின்னுக்கெல்லாம் செம ஷாக்கு. ஏன்னா உரோச்சிய இவனோட கத்தியால தான் தலையை வெட்டி கொன்னா. அப்புறம் எப்படி மறுபடியும் பொழைச்சான்னு ஒண்ணும் புரியல. ஆனா இப்ப உயிரோட இருக்கான், அது மட்டும் கன்ஃபார்ம். இப்போ காஞ்சிரோ நம்ம கூப்பிட்டவனே அந்த காஞ்சிரோ மட்டும் செத்து போயிட்டான்னு பார்த்தா இன்னுமே உசுர் இருக்குது. அன்கான்சியஸ்ல தான் இருந்திருக்கான் போல. அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு, என்னால இதுக்கு மேல முடியல, இதுதான் என்னுடைய கடைசி பெர்ஃபார்மன்ஸ். அப்போ உரோச்சி இருந்துகிட்டு, ஆமாப்பா நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண, ஹேட்ஸ் ஆஃப் பா, ஹேட்ஸ் ஆஃப். உன்னைய பாராட்ட வார்த்தைகளே இல்லைன்னு உடனே அவனுக்கு இன்னுமே சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷனை தான் அவன் எதிர்பார்த்தான். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படி இப்படின்னு உடனே அவன் மறுபடியும் கூப்பிட்டு, காஞ்சிரோ உனக்காண்டி நான் சேர பண்றேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசின உடனே அவனுக்கு எப்படி தோணுதுன்னா, வாழ்க்கையில இவனோட நாடகத்தை இவன் பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டான். அதுக்காக மக்கள் இவனை பார்த்து வாவ் வேற லெவல்ல நீ பண்ணிட்ட, அவனை பாராட்டி தள்ளுறாங்க, உனக்காண்டி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வேற சொல்றாங்க. சரி இதோட செத்துடலாம், எந்த கவலையும் இல்லன்னு நினைக்கும் போதான் உரோச்சி உசுப்பேத்தி விட்டுருவான். ஆனா எனக்கு இன்னும் கவலையா தாப்பா இருக்குது. இன்னும் நம்மளோட முன்னோர்கள்லாம் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீ கடைசியா போறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு டிராயிங்க பண்ணு. குரோசுமி கிளானுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயே எரிஞ்சுகிட்டு இருக்க அந்த வெறிய அப்படியே வேற அப்படி இப்படின்னு அவனை உசுப்பேத்தி விட்ட உடனே அவனுக்கு வெறியாயிருச்சு. அவ்வளவு ரத்தம் போகுது. ஆனாலுமே கடைசி நேரத்துல கூட அவன் சொன்னதை செய்யணும்னு சொல்லி அந்த பிரஷ் எடுத்து அவன் ரத்தத்தை வச்சே வரைய ஆரம்பிப்பான். அவனை கொன்னுட்டு அந்த பிரஷை உடச்சு போட்டிருக்கணும், இல்ல தூக்கி எங்கேயாச்சும் எரிச்சு போட்டிருக்கணும். அது அவன் கூடவே இருக்கிறதுனால தான் திருப்பி எந்திரிச்சு வந்து உசர வாங்கிட்டு இருக்கான். இப்ப என்னன்னா வளைச்சு வரைவானா அவன் அங்க அது இதை பண்ணணும் இது அதை பண்ணணும்னு சொல்லி ப்ரோச்சி அதை இதை பண்ண சொல்லுங்கிற மாதிரி சொல்லிடுவான். அந்த கிறுக்கு பைய வெறியத்தை அவனும் வேறன்னு காட்டுத்தனமா வரைஞ்சி அந்த டிராயிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உருவமா மாறும். இதுதான் குரோசுமி காஞ்சிரோவோட ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ். குரோசுமி கிளான் சூசைடு ரேபிட் ஃபினாலே கசன்போ அப்படின்னு காட்டுவாங்க. வரைச்ச டிராயிங்ல நெருப்பு எரிஞ்சு அந்த ரத்தமே ஒரு பெரிய உருவமா மாறி தகன்னு எரிஞ்சுகிட்டு இருக்கும். அதுல சிக்கிரவன் பூரா எரிஞ்சு பொசுங்கிட்டு இருப்பான். கடைசியா சாகர நேரத்துல கூட செம்மையா சம்பவம் பண்ணிட்டான். இப்ப அது என்ன பண்ணுதுன்னா, கண்டபடி வழியில வரவங்க எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு போகுது. இதை பார்த்த சைபார்க்கு எல்லாத்திட்டையும் அனௌன்ஸ் பண்ணும், இந்த மாதிரி கேசலோட செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு மிஸ்டீரியஸான ஜெயண்ட் ஒன்னு சுத்திட்டு இருக்குது. அது பாத்தீங்கன்னா ஏதோ பேய் மாதிரி செவுத்தெல்லாம் பூந்துகிட்டு வருது. நம்ம ஆளுங்க பூரா சேஃப்டியா இருங்க நீரும். இவனு என்னடானா இப்பதான் புதுசா துப்பாக்கி எல்லாம் வச்சு சுடுறானுங்க. ஆனா எப்பவுமே துப்பாக்கி வச்சு யாரும் சுட்டதே இல்ல, அடிக்கிறதுக்கு பக்கத்துல தான் ஓடுவானுங்க. ஆனா இந்த டைம் பரவாயில்ல சுடுவானுங்க, ஆனா வேலைக்கு ஆகல. அது அலேக்கா இவனுல கொத்தா தூக்கி எரிச்சு விட்டு போயிடும். சோ நவ் த கேசல் ஆன் ஃபயர். அதே நேரம் மார்க்கோ ஒரு வழியா ரெடி ஆயிட்டான். அவன் ஒரு சைடு துவச்சு எடுத்துக்கிட்டு இருப்பான், கவர்மெண்ட்ஸ் ஒரு சைடு துவச்சுக்கிட்டு இருப்பான். எல்லாம் சண்டை போடுவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, சண்டை போடுவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்படி
இப்படியே தான் போயிட்டு இருக்குது. இங்க குயினோட தான் காமெடி. சூட்டு ஜெர்மா சூட்டு போடு 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 இல்லன்னா உனக்கு வேட்டு அப்படின்ட்டு சஞ்சிய வெறுப்பேத்தி அடி வாங்கிட்டு இருப்பான். ஜோரோ கிங்கு கூட சண்டை போட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனோட பவர் அந்த அளவுக்கு இருக்குது. இங்க ப்ரூக்கு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, மொத்த இடமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, தட்டு புட்டுன்னு இந்த ஃப்ளோரை விட்டு கிளம்பலாமா. ரோபினுமே அதான் ரைட்டு, இப்போதைக்கு இந்த நெருப்பை யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்பா. ஏன்னா ஆப்போசிட்ல வந்திருக்கிறது சாதாரண ஆளுங்க இல்ல, சைபர் போல் ஆளுங்க. அங்க அந்த ஒரோச்சி வேற வேலைத்தனத்தை பண்ணி விட்டுட்டான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கப்புறம் தான்டா குரோசுமி கிளானுன்னா யாருன்னு தெரிய போகுது, தாவுங்கடா எல்லான்னு கத்திட்டு இருப்பான். அங்க லூஃபி கைடோவோட சண்டை பாத்தீங்கன்னா ஒரு சைடு தாறுமாறா போயிட்டு இருக்கும். ஒரோச்சி வேற ஒரு சைடு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்க மான்ஸ்டர் வேற அது பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. அதை வச்சு நீ என்ன பண்ண போறான்னு தெரியல. அதே நேரம் இங்க கைடோ விரித்தாம அட்டாக் பண்ண, அதை என்கவுண்டர் பண்ண லூஃபி அட்டாக் பண்ண, ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை மண்டை உடையற அளவுக்கு தாறுமாறா போகுது. யாரு ஜெயிச்சாலும் ஊரு நாசமா போகுதா இல்லையாங்கிறதா இப்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இடையில கவர்மெண்ட் ஆளுங்க வேற குட்டைய குழப்ப போறானுங்க. சரி என்னாவும் ஏதாவும்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.